வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. உலகத்திற்கான பாடம் கொரியா காட்டிய உண்மை. சில போர்கள் நாடுகளை மட்டும் மாற்றுவதில்லை, உலகத்திற்கே பாடம் கற்பிக்கின்றன. கொரிய போர் அப்படிப்பட்ட ஒரு பாடநூல். ஒரு சிறிய தேசம், பெரிய விளைவுகள். கொரியா வரைபடத்தில் சிறியது, ஆனால் 1953 அது உலக அரசியலை உலுக்கியது. அமெரிக்கா, சீனா, சோவியத் ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் ஒரே போரில் அனைவரும் இழுக்கப்பட்டார்கள். பனிப்போர் சூடான உண்மை. கொரிய போர் பனிப்போரின் முதல் சூடான போர். நேரடி மோதல் இல்லை, மறைமுக போர், பிரதிநிதி நாடுகள். இந்த மாதிரி பின்னர் வியட்நாம், ஆப்கானிஸ்தான் போன்ற பல போர்களுக்கு முன் உதாரணம் ஆனது. ஐக்கிய நாடுகள் வலிமையும் வரம்பும். இந்த போர் ஐக்கிய நாடுகளின் முதல் பெரிய இராணுவ நடவடிக்கை, கூட்டுப்படை, உலக ஒற்றுமை. ஆனால் அரசியல் சார்பு, வீட்டோ அரசியல், நிரந்தர அமைதி இல்லை. ஐக்கிய நாடுகளின் வலிமையும் வரம்பும் ஒரே நேரத்தில். தற்காலிக கோடுகள், நிரந்தர காயங்கள். 38வது அச்சரேகை கோடு ஒரு நிர்வாக தீர்வு, ஆனால் அது ஒரு நிரந்தர பிரிவாக மாறியது. இதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம், தற்காலிக தீர்வுகள் வரலாற்றில் நிரந்தர காயங்கள் ஆகும். பெரும் சக்திகளின் சண்டை, சிறிய நாடுகளின் விலை. கொரிய போர் கொரியர்களால் தொடங்கப்படவில்லை, ஆனால் அவர்கள்தான் அதிக விலையை கொடுத்தார்கள். பொதுமக்கள் உயிரிழப்பு, அகதிகள், குடும்ப பிளவுகள். பெரிய சக்திகளின் அரசியல் சிறிய மக்களின் வாழ்க்கையை நசுக்கிவிடும். போர் முடிந்தாலும் பதற்றம் முடிவதில்லை. 1953 பின் அமைதி ஒப்பந்தம் இல்லை, ஆயுத நிறுத்தம் மட்டும், நிரந்தர பதற்றம். டீமிலிட்டரைஸ்டு ஜோன். போர் முடிந்தாலும் பயம் தொடரும் என்ற ஒரு சின்னம். இராணுவ தீர்வு எல்லா கேள்விகளுக்கும் பதில் அல்ல. கொரிய போர் 3 ஆண்டுகள், மில்லியன் கணக்கான உயிர்கள் பலி. ஆனால் எல்லை மாறவில்லை. இதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம், இராணுவ வெற்றி அரசியல் பிரச்சனைக்கு முழு தீர்வு அல்ல. மனித இழப்பு கணக்கிட முடியாதது. எண்கள், உயிரிழப்பு, காயம், அகதிகள். ஆனால் எண்ணிக்கையில் வராதவை மனவேதனை, தலைமுறை நினைவுகள், மறக்க முடியாத காயங்கள். போர் எண்களை தாண்டிய வலியை தருவது. இன்றைய உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை. கொரியா இன்றும் பிளவாகவே உள்ளது. அது ஒரு எச்சரிக்கை. அவசர தீர்மானங்கள், சக்தி அரசியல், மனித விருப்பம் புறக்கணிப்பு, இவை எங்கு நடந்தாலும் அங்கே ஒரு கொரியா மீண்டும் பிறக்கும். நிறைவாக, கொரிய போர் ஒரு வரலாற்று பதிவு அல்ல, ஒரு எச்சரிக்கை பலகை. உலகம் அதை படிக்கவில்லை என்றால் வரலாறு மீண்டும் அதை எழுதும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.